ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் 1 வீக்காக வந்துட்டு ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணல. அதுக்கு காரணம் வந்துட்டு காமன் லீவ்ஸ் காலேஜஸில் இருந்ததுனால நான் வந்துட்டு நேட்டிவ் போயிட்டேன். நேட்டிவ்ல வந்து சுத்தமாக வந்து எந்த ஒரு சிம்முமே வந்து கிடைக்காது. ஸோ அதனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு திருப்பி காலேஜ் வந்ததுனால இப்போ மறுபடியும் ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 3 ஆஃப் W3 ஸ்கூல் ஜேர்னி. ஸோ இதில வந்துட்டு இன்னைக்கு நம்ம இன்லைன் ஸ்டைல் பத்தி பார்க்க போறோம். இன்லைன் ஸ்டைல் அதாவது சிஎஸ்எஸ்ல வந்து பார்த்தோம்னா 3 வகையில பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்லைன், இன்டர், எக்ஸ்டர்னல். ஸோ இந்த மாரி 3 வகையில இருக்கு சிஎஸ்எஸ் நம்ம வந்து யூஸ் பண்றது. ஸோ இதில வந்துட்டு மெயினா இன்னைக்கு இன்னர் பார்க்க போறோம். அப்கமிங் ஜர்னீஸ்ல வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர் பார்க்கலாம். ஸோ இதில வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் இன்னர் அண்ட் இன்டர்னல் வந்து பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்துட்டு இன்னைக்கு பேராகிராஃப் டாக்ல எப்படி வந்து கலர் சேஞ்ச் பண்றாங்க? அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது? அதோட ஃபாண்ட் சைஸ் எப்படி மாத்தலாம்? அப்படிங்கிற மாரி இதுல குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு கோட் சேலஞ்சும் இருக்கு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டியூட்டோரியல் நம்ம வந்துட்டு கோட் சேலஞ்சும் முடிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ லெட் மீ ஓப்பன் நோட்பேட். ஏன் நோட்பேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அஸ் அ பிகினர் வி நீட் டூ கோ ஃப்ரம் நோட்பேட். அதனால தான். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் பாடிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTML அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஏன்னா இப்போ உள்ள ப்ரௌசர்ஸ் அண்ட் சர்ச் இன்ஜின்ஸ் வந்து HTMLக்கு நல்லாவே அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இன்னுமே சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே ஈஸியா பண்ணிக்கிற மாரி. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ண போறேன். பேராகிராஃப் டேக். அதுக்குள்ள குளோசிங் பேராகிராஃப் டேக். இதுக்கு இடையில நான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ பேராகிராஃப்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன், அந்த ஓப்பனிங் டேக்குள்ள நான் ஸ்டைல் குடுக்க போறேன். இன்னர் ஸ்டைல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டேக் ஓப்பன் பண்றோம். அந்த HTML டேக் ஓப்பன் பண்றோம்னா, ஒவ்வொரு HTML டேக்குக்குள்ள நம்ம வந்து ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போறோம். ஸ்டைல்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஸ்டைல்ங்கிற ஆட்ரிபியூட் வந்து எத மென்ஷன் பண்ணுதுன்னா, CSS மென்ஷன் பண்ணும். ஸோ அந்த ஸ்டைலுக்குள்ள நம்ம என்ன குடுக்குறோமோ, அது எல்லாமே CSS கன்டென்ட். அந்த CSS கன்டென்ட் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் லைன மட்டும், அதாவது சப்ஸ்கிரைப் மை சேனல்ங்கிற வேர்ட மட்டும் அஃபெக்ட் பண்ணும். மத்த எதையுமே போய் அதால அஃபெக்ட் பண்ண முடியாது. அதனால இன்னர் லைன்ல குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ டபுள் குவாட்ஸ்க்குள்ள இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், இந்த சப்ஸ்கிரைப் மை சேனல்ங்கிறத ஒரு கலரா மாத்தணும். ஸோ டிஃபால்ட்டா என்ன கலர்ல இருக்கும்னா, பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ 1 செகண்ட் இருங்க. டிஃபால்ட்டா என்ன கலர்ல இருக்கு? சப்ஸ்கிரைப் மை சேனல்ங்கிறது பிளாக் கலர்ல இருக்கு. தெரியுதா? ஸோ பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ இந்த கலர வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ கிரீனா மாத்தலாம். ஸோ ஓகே. கிரீன் கலர்ல மாத்தலாம். ஸோ ஸ்டைல்குள்ள போயிட்டு கலர் COLOR இல்ல. ஸோ இது வந்து COLOR அதான் கலரோட ஸ்பெல்லிங் நம்ம CSSல. ஸோ இதுல வந்து நான் என்ன கலர் குடுக்க போறேன்னா, கிரீன் கலர். ஸோ லெட் மீ சேவ் த ஃபைல் அண்ட் எக்ஸிக்யூட் தி ஃபைல். இப்போ நீங்க வந்துட்டு இங்க பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு கிரீன் கலர்ல வந்து கன்டென்ட் மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபாண்ட் சைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இத வந்து கொஞ்சம் ஸ்மாலர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ நம்ம மாத்தணும். ஸோ ஃபாண்ட் சைஸ்க்கு வந்து ஃபாண்ட் சைஸ் தான் ஆட்ரிபியூட் நேமே. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு எவ்வளோ குடுக்கலாம்? ஒரு 50 இல்ல 100 பிக்சல் நான் குடுக்குறேன். 100 பிக்சல்ஸ். ஸோ சேவ் பண்ணியாச்சு. நம்ம போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ 100 பிக்சல்ங்கிறது ரொம்ப பெருசுனால, ரொம்ப பெருசா நமக்கு வந்துட்டு இங்க ஷோகேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து 50 பிக்சலுக்கு வந்துட்டு இதோட பாதி சைஸா குறையும். ஸோ 50 பிக்சல்ஸ் நான் குடுத்துருக்கேன். அண்ட் இங்க பார்த்தா நமக்கு இன்னும் ஸ்மால் ஆயிருச்சு. ஸோ இது மாரி நீங்க வந்துட்டு CSS கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல மாத்திருக்காங்க. அடுத்து ப்ளூ கலர்ல மாத்திருக்காங்க. இங்க பார்த்தா தெரியும். அண்ட் 50 பிக்சல்ல வந்துட்டு ஐ ஆம் பிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல என்ன குடுத்துருக்காங்க? நேம் டேக். அதாவது டேக் நேம்ங்கிறது நம்ம பேராகிராஃப் இல்ல வந்து H1, H2, மார்க் க்யூ அது மாரி எல்லா டேக்ஸோட நேமும் இங்க சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து நம்மளோட ஆட்ரிபியூட் நேமு, அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ. ப்ராப்பர்ட்டினா இப்ப கலர்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதோட வேல்யூங்கிறது கிரீன் நம்ம குடுக்குறோமா? அந்த மாரி வந்து இதான் வந்து HTML ஸ்டைல் ஆட்ரிபியூட்டோட டேக்.
இல்ல சின்டாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேக்கிரவுண்ட் கலரு பாடிக்கு வந்து ஓவராலா வந்து நம்ம வந்து பேக்கிரவுண்ட் கலர் மாத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி. ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ பேக்கிரவுண்ட் கலருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பாடியிலேயே வந்து ஸ்டைல் குடுக்கணும். இங்க பாடி இருக்கா? ஸோ இங்க வந்து நான் என்ன குடுக்க போறேன்? ஸ்டைல் ஈக்குவல் டூ எனக்கு பேக்கிரவுண்ட் ஃபுல்லாவே எனக்கு கலர் மாறணும். அப்போ பேக்கிரவுண்ட் COLOR கலர் சம்திங் ஸ்கை சூரியகுமார் யாதவ் ஸ்கை ப்ளூ யா. இப்ப நான் வந்து சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ்ல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல வந்துட்டு பேக்கிரவுண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பேக்கிரவுண்டுக்கு மொத்தமா நான் வந்து இன்லைன் குடுத்தாச்சு. ஸோ அ அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்க? H1க்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு பவுடர் ப்ளூ குடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பேராகிராஃப்க்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து டொமேட்டோன்னு குடுத்துருக்காங்க. இந்த மாரி நமக்கு வந்துட்டு அந்தந்த டேக்குக்கு பின்னாடி வந்துட்டு மாறும். ஸோ இங்க வந்து நம்ம 2 கன்டென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கன்டென்ட் ஆட் பண்ணலாம்னா, H1 H1 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க வந்துட்டு ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி. பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிட்டு, பேராகிராஃப் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள ஐ ஆம் டொமேட்டோ அப்படின்னு குடுக்கலாமா? ஐ ஆம் டொமேட்டோ டோ ஐ ஆம் என்ன குடுக்கலாம்? ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஸோ இது ரன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க ஐ ஆம் டொமேட்டோன்னு இருக்கு. அண்ட் ஐ ஆம் ப்ளூன்னு இருக்கு. 2 இருக்கு. ஸோ பேராகிராஃப் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். H1ங்கிறது ரொம்ப பெருசா தான் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஆ கலர் வந்துட்டு இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி வந்து பேக்கிரவுண்ட் குடுக்க போறோம். ஸோ சிம்பிள் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பேக்கிரவுண்டுக்கு மொத்தமா பாடியில பண்ணோம்ல, அதே இது இந்த H1க்குள்ள மட்டும் நம்ம பண்ண போறோம். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டூ இதுல வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு டொமேட்டோங்கிற கலரே குடுக்கலாம். டொமேட்டோ. ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் குடுக்கணும். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டூ பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ கலர் குடுக்கலாம். ஓகே. இப்ப இத வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? யாஹ்! இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். டொமேட்டோக்கு வந்து பின்னாடி டொமேட்டோ கலர் இருக்கு. ஐ மீன் ரெட் கலர் இருக்கு. ஐ மீன் ரெட்டிஷ் ஆரஞ்ச் சேர்ந்த மாரி ஒரு மாரி கலர் இருக்கும்ல டொமேட்டோக்கு அந்த கலர்ல இருக்கு. அண்ட் ஐ ஆம் ப்ளூக்கு பின்னாடி ப்ளூ கலர் இருக்கு. ஸோ இதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். எப்படி வந்து பேக்கிரவுண்ட் கலர் மொத்தமா ஆட் பண்றது, எப்படி தனித்தனியா ஒவ்வொரு அ டேக்குக்கும் தனியா ஆட் பண்றது வேல்யூஸ் குடுத்துங்கிற மாரி இது தனித்தனியா பண்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் கலர் ப்ராப்பர்ட்டில டிஃபைன் த கலர் டெக்ஸ்ட் இன் HTML. ஓகே. இப்ப நம்ம வந்து இங்க டொமேட்டோன்னு குடுத்தோம். இங்க பவுடர் ப்ளூன்னு குடுத்தோம்ல. டைரக்ட்டா நம்ம வந்து கலர் அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திஸ் இஸ் திஸ் இஸ் அ ஹெட்டிங் அப்படிங்கிறது வந்து ப்ளூ கலர்லயும், திஸ் இஸ் அ பேராகிராஃப்ங்கிறது ரெட் கலர்லயும் இருக்கும். நம்ம வந்து செக் பண்ணி காமிக்கலாம். இது வந்து ப்ளூ கலர் அண்ட் இது வந்து ரெட் கலர். நம்ம இத ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இத வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்க எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு லாங் டைம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலிங்கிறது என்னன்னா, அ நம்மளோட ஃபாண்ட் ஸ்டைல். இப்போ ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்ன்னு குடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு ஃபாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாண்ட் ஸ்டைல். இது வந்து ஒரு ஃபாண்ட். இது ஒரு ஃபாண்ட். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாரி தனித்தனியா பேர் இருக்கும். இந்த ஹார்ட்டா வருதுன்னா ஒரு ஃபாண்ட். ஸோ இது மாரி நம்மளோட வெப்சைட்ல டெக்ஸ்ட் என்ன ஃபாண்ட்ல இருக்கணுங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டைல்குள்ள வந்துட்டு நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு சம்திங் இப்போ வந்து இந்த கொரியர்ங்கிற ஒரு ஃபாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த சப்ஸ்கிரைப் மை சேனல் இருக்குல்ல, அங்கனக்குள்ள நான் வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணிக்கிறேன்.
ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபேமிலி வந்துட்டு கொரியன் நான் குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ வந்துட்டு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் மை சேனல்ங்கிறது என்ன ஃபாண்ட்ல இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் டிஃபரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ல வந்துருச்சுல்ல. ஸோ இதான் வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலிங்கிறது. இதுல வந்து நெறைய ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ அந்த பேர்லாம் வந்து நீங்க நெட்ல ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இப்போ வந்துட்டு டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கு. இப்போ வந்து பார்த்தா கொரியர் இருக்கு. வேர்டனா இருக்கு. அது மாரி சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சம்திங் இருக்கு. ஃபெரி இருக்கு. அது மாரி நெறையா ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து மக்கப்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ட நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல Google ஃபாண்ட்ஸ்ல போய் பார்த்துட்டு, அதோட நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ஜஸ்ட் அந்த நேம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 300% 160%ங்கிறது ரொம்ப பெருசா வந்து நம்ம பண்றது தான். பெர்சன்டேஜ் குடுக்கலாம், பிக்சல்ஸ் குடுக்கலாம், ரெம் குடுக்கலாம். ஸோ இது மாரி நெறையா வந்துட்டு வேல்யூஸ் டைப்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து எங்கனக்குள்ள இருக்கு? ஒரு மாரி லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒட்டிட்டு இருக்கு. இத வந்து நான் எப்படி சென்டர் கொண்டு வரது? இந்த ஐ ஆம் டொமேட்டோங்கிறது இங்கனக்குள்ள எனக்கு இந்த இடத்துல சென்டரா வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஆ டொமேட்டோ அது வந்து எனக்கு சென்டரா வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட்ட வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, அலைன் பண்ண போறேன். அலைன் எங்க அலைன் பண்ண போறேன்? சென்டருக்கு அலைன் பண்ண போறேன். சென்டர். இது வந்து நம்ம HTMLலயும் பண்ணலாம். HTML சென்டர்ங்கிற டேக்கே இருக்கு. பட் இது CSS மட்டும் நம்ம பார்க்கறனால, CSS நான் சொல்றேன். ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு? சென்டருக்கு அது மட்டும் அலைன்மென்ட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து சென்டர் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணிருக்கோம்னா, ஸ்டைல்னா என்ன? பேக்கிரவுண்ட் கலர்னா என்ன? கலர்னா என்ன? அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலினா என்ன? ஃபாண்ட் சைஸ்னா என்ன? அண்ட் டெக்ஸ்ட் அலைன் எப்படி பண்றதுங்கிற மாரி, டெக்ஸ்ட் அலைன்லயே சென்டர், ஃப்ளோட் ஐ மீன் ரைட், லெஃப்ட் அது மாரி நெறைய இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம சென்டர் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ ஏன் சென்டர் மட்டும் பார்த்துருக்கோம் அப்டின்னா, ஜஸ்ட் இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி டெக்ஸ்ட் அலைன்னா என்னங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ இன் டெப்த்தா பார்க்கும்போது தான் டெக்ஸ்ட் அலைன்க்குள்ளயே எவ்வளோ கன்டென்ட் இருக்குன்னு தனித்தனியா வீடியோஸா நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோடிங் சேலஞ்ச் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட், கோ நெக்ஸ்ட். இப்போ வந்து நமக்கு இங்க ஒண்ணு கேட்டிருக்காங்க. அதாவது இன்சைட் த எடிட்டர் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். இந்த எடிட்டருக்குள்ள நமக்கு வந்துட்டு ஒரு அ ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. அத வந்து நம்ம இங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ செட் த பேக்கிரவுண்ட் கலர் பாடி டூ பவுடர் ப்ளூக்கு மாத்த சொல்லியிருக்காங்க. ஓகே. பாடிக்கு வந்துட்டு ஸ்டைல் பேக்கிரவுண்ட் கலர் பேக்கிரவுண்ட் கலர் என்ன குடுத்துருக்காங்க? பவுடர் ப்ளூ. பவுடர் ப்ளூ. ஓகே. ஸோ இது வந்து முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செட் த டெக்ஸ்ட் கலர் ஆஃப் H1 டூ ப்ளூ. H1 வந்துட்டு நான் வந்து ப்ளூ கலர்ல மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைல் குடுத்துட்டு, ஈக்குவல் டூ குடுத்துட்டு, இது எப்படின்னா, இப்போ H1 மட்டும் தான் நம்ம வந்து ப்ளூவா மாத்துறதுனால தான் இன்னர் லைன் யூஸ் பண்றோம். மொத்தமா H1 மாத்தணும்னா நம்ம இன்டர் போயிடலாம். இல்ல எக்ஸ்டர்னல் கூட போயிடலாம். அது மாரி நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணும்னா, எத்தன H1 இருந்தாலும் எந்த H1க்குள்ள நம்ம டைப் பண்றோமோ, அந்த ஒரு H1 மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு லைட்டா புரியாது. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் கிளியரா உங்களுக்கு வந்து புரிய வச்சிரலாம். ஓகே. இப்போ H1 ஸ்டைலு இதுல வந்து எனக்கு கலர் வந்துட்டு என்ன கலர்ல இருக்கணும்னா, ப்ளூ கலர்ல இருக்க போது. ஓகே. டன். ஸோ நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு வெர்டனா அந்த ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க H1க்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அந்த H1லயே செமிகோலன் வச்சு ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு வெர்டனா வெர்டனா குடுத்தாச்சு. அண்ட் அந்த இத பேராகிராஃப் வந்துட்டு சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் சாரி டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வராது. ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டூ இதுல வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. அத நான் இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர். டெக்ஸ்ட்
ஓகே. அண்ட் இன்னொன்னு என்ன குடுத்துருக்காங்க, செட் த ஃபாண்ட் சைஸ் ஆஃப் த பேராகிராஃப் டூ 20 பிக்சல்ஸ்க்கு மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ செமிகோலன் வச்சுட்டு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு நமக்கு 20 பிக்சல்ஸ். யாஹ்! இப்ப நான் வந்துட்டு இத எக்ஸிக்யூட் பண்ணலாம். வெல்கம் டூ த பேஜ். திஸ் இஸ் அ ஸ்டைல்டு பேராகிராஃப். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே வந்து சக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுல என்ன சொன்னேன்னா, இப்போ இதுல வந்துட்டு டெக்ஸ்ட் சேலஞ்ச் சென்டருக்கு நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த அவுட்புட்டும் நான் இப்ப பண்ண போற அவுட்புட்டும் சிமிலரா தான் இருக்கும். சென்டர் அண்ட் இங்க வந்து நான் சென்டர் டேக்க குளோஸ் பண்றேன். குளோஸ் டேக். இப்ப நான் வந்து ரன் பண்றேன். ஸோ எனக்கு அவுட்புட் பார்க்க சேமா தான் இருக்கும். பட் இவங்க குடுத்த இதுல வந்து பார்த்தோம்னா, பேராகிராஃப் சென்டருக்கு டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு சென்டர் டேக் வச்சும் நம்ம அவுட்புட் கொண்டு வர முடியும். பட் இவங்க குடுத்த ஒரு டெஸ்ட் கேஸ் என்னன்னா, டெக்ஸ்ட் அலைன் வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாரியும் பண்ணலாம், இந்த மாரியும் பண்ணலாங்கிற ஒரு டிஃபரன்ஷியேஷனுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இத சொன்னேன். ஓகேங்களா? ஸோ சென்டர் டேக்ன்னு ஒண்ணு இருக்கு. HTMLலே இருக்கு. இல்ல நீங்க CSSல பண்ணணும்னா, டெக்ஸ்ட் அலைன் வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இன்லைன் அ CSS. ஓகே. இத வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்பயும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அதே அவுட்புட் தான் இருக்கும். பட் இது வந்து ஃபுல்லாவே கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அந்த டெஸ்ட் கேஸஸ்ங்கிறது அவங்க குடுக்குற மெத்தட்க்கு தான் நம்ம பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மேட்டிங். ஸோ ஃபார்மேட்டிங்ல வந்துட்டு இன்னும் டெப்த்தா போய் நம்ம சொல்லலாம். ஸோ இத வந்துட்டு நம்ம என்னன்னா, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்டைலிங்ல இன்னர்ஸ் இன்லைன் CSSல நம்ம வந்துட்டு ஸ்டைல், பேக்கிரவுண்ட் கலர், ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், டெக்ஸ்ட் அலைன் இந்த மாரி சொல்லிட்டு நம்ம ஒரு 6 ஆ கீவேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஐ மீன் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, குவிஸ் இருந்துச்சுன்னா குவிஸுக்கு ஆன்ஸர் பண்ணுங்க. ஸோ ஆன்ஸர் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்துட்டு ஓகே எவ்வளோ வந்து இந்த வீடியோ மூலியமா லேர்ன் பண்ணிருக்கீங்கங்கிறத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ குவிஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்க வந்துட்டு அத அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த அவுட்புட் அண்ட் ஆன்ஸர் நீங்க எவ்வளோ கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்கிறத என்னால கூட பார்க்க முடியாது. ஜஸ்ட் நீங்க மட்டும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் தான் பார்க்க முடியும். வேற யாரும் அத வந்துட்டு நீங்க என்ன ஆன்ஸர் போட்டிருக்கீங்கங்கிறத பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ட்ரை தட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இதுல வந்து சஜஷன்ஸ் இருக்கு. நீங்க இப்படி சொன்னது வந்து கொஞ்சம் வந்து மாத்தி இப்படி சொல்லலாம். அந்த மாரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்து வர வீடியோஸ்ல நான் வந்து கன்ஃபார்ம் என்னோட அ வீடியோஸ வந்து அதுக்கேத்த மாரி நான் அப்கிரேட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுக்கிக்கோங்க. ஒரே ஒரு லைக் குடுத்துருங்க. ஓகே. நாளைக்கு வந்து இதோட நல்ல ஒரு வீடியோல வந்து உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். பை.